முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. தமிழக அரசியலில் வெற்றி நடை போடுவோம் என்று கிளம்பிய தாவேக தலைவர் விஜய் இப்போது மீண்டும் மேக்கப் பாக்ஸை கையில் எடுத்திருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் சமூக வலைதளங்களில் ஒரே சிரிப்பலையையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி உள்ளது. ஜனநாயகன் படமே தனது கடைசி படம், இனி மக்களுக்காகத்தான் என் வாழ்நாள் அர்ப்பணிப்பு என்று பஞ்ச் பேசிவிட்டு இப்போது ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி ஒரே ஒரு குட்டி படம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் என விஜய் ரூட்டை மாற்றி இருப்பதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டதால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட விஜய் மீண்டும் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்து சமூக வலைதளங்களில் படம் லீக் ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இல்லைனா பைரசியை ஒழிக்கணும்னு போராடுவாங்க. ஆனா எங்க அண்ணன் என்னடானா ஒரு தயாரிப்பாளருக்காக ஒரு வருஷம் அரசியலே தள்ளி வைக்கிறாரே, இதுதான் உண்மையான மனிதாபிமானம் என நெட்டிசன்கள் கலாய்த்து தள்ளுகின்றனர். வடிவேலு பாணியில் இந்த தியாகத்தை உலகம் ஏத்துக்குமா கைப்புள்ள என்பதுதான் பலரது கேள்வியாக உள்ளது. விஜயின் இந்த முடிவு அவர் மீது ஏற்கனவே இருந்த ஒரு விமர்சனத்தை மீண்டும் வலுப்படுத்தி உள்ளது. அண்ணனுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு ஆசையா இருக்கு, ஆனா ஷூட்டிங் ஸ்பாட் பிரியாணியை விடவும் மனசு வரல போல என மீம்ஸ்கள் பறக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலின் போது நான் அரசியலுக்கு வரப்போற, ஜனநாயகன் ரிலீஸின் போது நான் அரசியலுக்கு வந்துட்ட, படம் லீக் ஆனதும் நான் திரும்பவும் நடிக்க போறேன். இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் தொண்டர்கள் எங்கே போவார்கள்? மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை விட இப்போது அடுத்த படம் யாருடைய இயக்கத்தில் என்று கேட்கும் கூட்டம்தான் அதிகமாகிவிட்டது. தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அடுத்த படம் நடித்து கொடுத்து நஷ்டத்தை ஈடு செய்வது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை அரசியலுக்கு வந்த பிறகு செய்வதுதான் விந்தையிலும் விந்தை. ரஜினி நஷ்டம் ஏற்பட்டால் பணத்தை திருப்பி கொடுப்பார், விஜய் நஷ்டம் ஏற்பட்டால் திரும்பவும் வந்து குத்துப்பாட்டு போடுவார். இது என்னவோ ஸ்கூலுக்கு மம்மி லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டு கடைசியில் பிடி பீரியட் இருக்குன்னு தெரிஞ்சதும் பேக தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு என நெட்டிசன்கள் கிண்டல் அடிக்கிறார்கள். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். இதில் பாவம் என்னவோ தாவேகா தொண்டர்கள் தான். கையில் கொடியை பிடிப்பதா அல்லது தியேட்டரில் பேனரை தூக்குவதா என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டா ரீ என்ட்ரி கொடுப்பாருன்னு எதிர்கட்சியினர் இப்போதே டயலாக் பேச தொடங்கிவிட்டனர். ஒரே ஊர்ல ஒரு ராஜாவா, அந்த ராஜாவுக்கு அரசியலும் பிடிக்குமா, ஆக்ஷன் சொல்லவும் பிடிக்குமா என்றும் விஜய் இனி குட்டி ஸ்டோரி சொன்னால் மக்கள் நம்புவார்களா என்பது சந்தேகமே என்கின்றனர் நெட்டிசன்கள். விஜய் மீண்டும் நடிப்பது ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கலாம், ஆனால் தீவிர அரசியலை எதிர்பார்த்தவர்களுக்கு இது ஒரு காமெடி டிராமாவாகத்தான் தெரிகிறது. அரசியல் என்பது ஒன் மோர் கேக்கும் சினிமா ஷூட்டிங் இல்ல. இங்கே ஒரு முறை டேக் சொதப்பினால் பேக்கப் ஆகிவிட வேண்டியதுதான். தயாரிப்பாளர் நஷ்டத்தை விட உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையில் லீக் விழுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என சமூக வலைதளங்களில் விஜயை லெப்ட் ரைட் வாங்கி வருகின்றனர் நெட்டிசன்கள். இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் என்பது போல நெல்சன், அட்லி அல்லது லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன.